வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசின்னு இருக்கேன். இது மே மாதத்திற்கான பலன்கள். விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் திரும்ப திரும்ப உங்களுக்கு என்ன ஒரே ஒரு விஷயம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும்னா உடல் ஆரோக்கியத்தான். என்ன காரணம்னா 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி 6ஆம் இடத்தை பார்க்குறார். ஏற்கனவே 6ஆம் இடத்துல யார் உட்காந்துருக்காங்கன்னா சூரியன் போயிட்டு உட்காந்துருக்கார். அப்போ உஷ்ணாதிக்க நோய்கள், தலையில் உஷ்ணம், சில நேரங்களில் வயிற்று சம்மந்தப்பட்ட கோளாறுகள், இப்படியெல்லாம் இருக்கிறவங்களுக்கு அது கூடுதலாகும். இல்லாதவங்களும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த வெயிலில் போயெல்லாம் ரொம்ப அலையும் போது அந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் 7ஆம் இடத்துக்கு செல்லக்கூடிய குரு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவார். அதான் ஒரு பக்கம் பிரச்சனை. சரி, டாக்டர்கிட்ட போய்ட்டு மெடிசன் சாப்பிட்றோம். சில நேரங்களில் சொல்லுவோம், நம்ம டாக்டர் கொடுக்குறாரு, சாப்பிட்ட ஒன்றும் பிரயோஜனம் இல்லைங்கம்மாங்க. அப்படி இல்லை, சாப்பிட்டா பிரயோஜனம் ஆகும். ஏன்னா குரு பார்ப்பதால் ஒரு பக்கம் பிரச்சனை, இன்னொரு பக்கம் அது சரி ஆறுது, ரெண்டும் நடக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் குரு 7ல் போகிறது மிகப்பெரிய நன்மைகளை எல்லாம் உங்களுக்கு தரும். தன விருத்தி, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளிநாட்டு பயணங்கள் என்பதற்கான ஒரு ஆரம்ப கட்டம், இதுபோல் பல நன்மைகளை தரக்கூடிய வகையில் இந்த குரு அமைப்பு இருக்குது. குறிப்பாக குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பது, ஏன்னா குரு புத்திரகாரகன், குழந்தைகளுடைய முன்னேற்றம் என்பது மனதிற்கு இதமான ஒரு சூழலை தருகிறது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தீமைகள்லாம் ஆரம்பத்தில் நான் சொன்னால் கூட அதோடைய அந்த ஒரு தன்மை கிட்டத்தட்ட ஒரு 45 நாளைக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இல்லை, காணாமல் போய்டுறது. அதுக்கப்புறம் நன்மைகள் தான் நிறையா இருக்குது. அதனால் மனோதிடத்துடன் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தை மட்டும் பேணி நல்லபடியாக நீங்கள் நடக்கிற பட்சத்தில் பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலம். தைரியமாக செயல்படுங்கள். நிறைய பேர் என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸ்ரீரங்கம் ரவி 1ன்னா ONE போடக்கூடாது, ஸ்ரீரங்கம் ரவி 1ஆம் நம்பர். ஸோ ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com இந்த அட்ரஸ்க்கு எனக்கு என்ன மெயில் அனுப்பணுமோ உங்களுடைய குவரிஸ் அனுப்புங்க. ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குவரிஸ் ஒன்லி ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸுக்கான கட்டணமும் உண்டு. உங்களுடைய பிரச்சனைகளில் நான் கவனமாக பார்த்து உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், பேசுகிறேன் உங்களோட. ஆனால் எல்லாமே டெலிஃபோன் மூலமான ஒரு டிஸ்கஷன்ஸாக தான் இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான ஒரு விஷயம், அவசியம் உள்ளவர்கள் மட்டும் இதை உபயோகப்படுத்திங்க. வணக்கம்.